ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம். சோசி 360லேருந்து உங்கள் விஜே பாலம். வாட் இஸ் த கண்டபா டாக் எடுக்கு டும்மா. இன்னைக்கு போக ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ஹாப்பி சண்டே நண்பா. சண்டே மட்டும் ஹாப்பியாக இருக்குது, சண்டே இருக்கேன் எவனுமே ஹாப்பியாக இல்லாமல். ஸோ ஓகே, தட் இஸ் லைஃப் நண்பா, எல்லாம் ஓட்டி தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி என்ன தாண்டா பேச போகிறேன்டா, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா போய் பாருங்கள் 6 முகம், அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை 7 முகம், அதுக்கப்புறம் உங்களை பார்க்கும் பல முகம். இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் ரைமிங்கில் பேசுகிற பாலம் அப்படிம்பீங்க. ஸோ ஓகே, டைமிங்காக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். என்ன விஷயம்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஃபோட்டோ கிளிப்பிங் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ரொம்ப லவ்வபிள் ட்ரஸ்ட்டு ஏமாத்தின ஒரு பொண்ணு. ஆக்சுவலி வந்து இவங்க பெரிய பணக்காரங்க, பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை, அன்புக்கு தான் பஞ்சமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பர்சன் வந்து அந்த பையனுக்கு வந்து 20 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்கு மேபி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வெளில அந்த பெரிய பெரிய பணக்கார கல்யாணம்னாலே ஒரு வேறு லெவலில் இருக்கும். 30 நாளும் கல்யாண குளமாக தான் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். பட் அப்படி இருக்கக்குள்ள லாஸ்ட் டே ஃபோட்டோ ஷூட் பண்ணக்குள்ள இந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து மண்ணையும் தள்ளி விட்டு வேலையை முடிச்சிட்டாங்க. இதுக்கு என்னடா ரீசன் அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தவங்க கூட ஒரு ட்ரஸ்டபிள் ஒரு லவ் இருந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ உள்ள சுச்சுவேஷன் படி ஒரு பையன் மேலே நீங்கள் லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணுற வரைக்கும் போயிட்டு இன்னொருத்தன் மேலே உங்களுக்கு, அதாவது இன்னொரு பர்சன் மேலே உங்களுக்கு லவ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கலாம் அந்த பர்சன்ட்டை, நான் இதுமாரி ஒருத்தனை லவ் பண்ண போகிறேன், அவன் தான் எனக்கு லைஃப்பில் வேணும், நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது இல்லாமல் அந்த பையனை போய் தள்ளி விட்டு கொண்டிருக்காங்க பற்றி அந்த பையனோட மனம் நினச்சிப்பாங்க. அந்த பையன் என்ன நினைப்பான், அப்பா நம்மளுக்காக ஒரு ஏஞ்சல் கிடச்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த கல்யாணங்கிறது ஒரு மென்னுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அது அவனுக்குள்ளே என்னென்ன கற்பனை நினச்சிருப்பான். அந்த மழையிலேருந்து தள்ளி விடக்குள்ளே அவனோட நினப்பு எப்படி இருந்திருக்கும். ஐயோ நம்மளே தள்ளி விட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த உயிர் போயிருக்கும். ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த உலகத்தில் ஒரே விஷயம் தானேப்பா, கல்லால் அடிப்பட்டவனோட அன்பால் அடிப்பட்டவன் தான் அதிக பேர். என்ன பண்ணுறது, அது அடி வாங்காமல் இருக்கவும் இல்லை, அடி வாங்கியும் திருப்பி போகாமலும் இருக்க முடியல. அதுதான் அன்பு. அன்புக்காக பல பேர் ஏங்குறாங்க, அன்பு இல்லாத பல பேர் வந்து இருக்காங்க, பண்பு இல்லாதவங்க கூட பல பேர் இருக்காங்க. சரி, ஆனால் கண்டென்ட் நான் ரோல் ஆகுது எனக்கு. அதனால் எவ்வளோ தான் பணம் காசு இருந்தாலும் அன்புங்கிற விஷயத்துக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையை தொலைக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சதை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோஷியல் 360 சேனலில் வந்து நான் போடுற இன்ஸ்டாவில் வீடியோ போடக்குள்ள சில பேர் எனக்காக லைக் போடுற அந்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி, போடாத உள்ளங்களுக்கும் நன்றி. பார்ப்போம் நண்பா, தட் இஸ் அ டைம். ஒரு நாள் ஒரு டைம் வரும் நம்மளுக்குன்னு, இந்த உலகமே உன்னை உற்று நோக்கி பார்க்கும். அப்போ வச்சுக்கலாம் ரிவிட் அடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சு.